நல்லது. இந்த நாளிலும் கூட நாங்கள் கடவுளுடைய நாமத்திலே இன்னும் ஒரு நாமத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரையிலான பகுதியில இந்த பெயர், கடவுளுக்குரிய இந்த நாமம் முதலாவது சொல்லப்படுகிறது என்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். எல் எலியோன் என்ற பெயர். தமிழ்ல நாங்க சொல்லுவோம் கர்த்தர் உன்னதமானவர் அல்லது உன்னதமான கர்த்தர் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். முதலாவது நாங்க காண்றோம், இந்த வேதாகமத்துல நாங்க பைபிள்ல நாங்க வாசிக்கும் பொழுது, தமிழ் பைபிள்ல இந்த நாமம் அல்லது எல் எலியோன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெயர் குறிப்பிடுகின்ற இடங்கள்ல தமிழ்ல உன்னதமான கர்த்தர் அல்லது உன்னதமானவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறத நாங்க அவதானிக்கிறோம். அப்ப இந்த பெயருக்கான அர்த்தத்தை நாங்க கண்டு கொள்ளும்படியாக சில காரியங்களை நாங்க பார்ப்போம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் விடவும் உயர்ந்த கர்த்தர் என்ற அர்த்தத்தை உடையதாக இந்த பெயர் இருக்கிறது. எல்லாவற்றையும் விடவும் உயர்ந்தவர். அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், எல்லாவற்றையும் விடவும் மேலானவர். ரைட்? அதாவது அவரை விட மேலான ஒரு காரியமோ அல்லது எந்த ஒரு விஷயமோ எங்கும் இல்லை என்பதை இந்த நாமம், இந்த பெயர் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ரைட்? அதே நேரத்துல நம்ம பார்த்தோம், அவரை விட மேலான ஒரு காரியம் அல்லது அவரை விட மேலான ஒரு நபராக இருக்கலாம் அல்லது ஒரு செயலாக இருக்கலாம். எந்த காரியமும் அவரை விட மேலானது அல்ல. அதே நேரத்தில் நாங்க பார்க்கிறோம், அவர் எல்லையற்றவர். ரைட்? எல்லையற்றவராக இருக்கிறார் என்பதை இந்த நாமம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல வானத்தையும் பூமியையும் உடையவராக இருக்கிறார் அல்லது தன்னுடைய சிருஷ்டிப்பை தாங்குகின்ற அல்லது அவைகளுக்கு சொந்தக்காரராக இவர் இருக்கின்றார் என்பதை இந்த நாமம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதாவது எல் எலியோன் அல்லது உன்னதமானவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயர் இந்த அர்த்தங்களை நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. அப்ப சங்கீதம் 50ஆம் சங்கீதத்துல 10ஆம் 11ஆம் வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது: சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப வானத்தையும் பூமியையும் உடையவர், அவைகளுக்கு சொந்தக்காரர், அவைகளை தாங்குகின்றவர் என்று சொல்லும் பொழுது, வானத்திலும் பூமி, அதாவது அவர் சிருஷ்டித்த எல்லா காரியங்களும் அவருக்கு சொந்தமானவைகள், அவரே அவைகளுக்கு எஜமானராக இருக்கின்றார் என்பதையும் இந்த பெயர் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல உன்னதமானவர் என்று சொல்லும் பொழுது, அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரிய ஆண்டவராக இருக்கின்றார் என்பதையும் அதை எங்களுக்கு காண்பிக்கிறது. அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவராக இருக்கின்றார். அப்ப அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த காரியமும், அதே நேரத்துல மனிதனால சிருஷ்டிக்கப்படுகின்ற விக்கிரகங்கள், உருவங்கள் அல்லது வரைபடமாக இருக்கலாம், சித்திரங்கள் போன்ற ஒரு காரியமும் ஆராதனைக்குரியது அல்ல. அந்த ஆராதனைக்குரிய கணத்தையும் அந்த ஆராதனைக்குரிய மேன்மைகளையும் அந்த உயர்ந்த இடத்தையும் அவைகள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானது அல்ல. மாறாக அது எல்லாவற்றை விடவும் உன்னதமானவராக, உயர்ந்தவராக இருக்கின்ற கடவுள் மாத்திரமே, ஆண்டவர் மாத்திரமே ஆராதனைக்கு உரியவர் என்ற காரியங்களை இந்த பெயர் நமக்கு சுட்டி காட்டுகிறது. உன்னதமானவர் என்ற எலியோன் என்ற இந்த பெயர் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே நாங்க பார்க்கலாம், நாங்க முதல்ல சொன்ன மாதிரி ஆதியாகமத்துல 14ஆம் அதிகாரத்துல 18 முதல் 23ஆம் வசனம் வரையிலான பகுதியில முதலாவது இந்த பெயரை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத நாங்க பார்க்கிறோம்.
இந்த சம்பவம் என்னவாக இருக்குதுன்னு நாங்க பார்ப்போம்னு சொன்னா, இந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு முதல்ல இருக்கின்ற 13ஆம் அதிகாரத்துல, அதே நேரத்துல 14ஆம் அதிகாரத்தின் மிகுதி பகுதியில காணும் பொழுது ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. கிட்டத்தட்ட 4 தேசங்களை சேர்ந்த ராஜாக்கள் தங்களுடைய படைகளோடு வந்து நாட்டை முற்றுகையிட்டு அங்க இருந்த லோத்துவையும் லோத்துவனுடைய காரியங்களையும் கொள்ளையடிச்சு கொண்டு போறாங்க. அது மாத்திரமன்றி அந்த நாட்டில இருந்து மற்றைய சொத்துக்களையும் கொள்ளையடிச்சு கொண்டு போறாங்க. அப்ப அந்த நாட்டில இருந்த மிகுதியான 5 ராஜாக்கள், அப்ப 4 ராஜாக்கள் நீங்க வாசிக்கலாம், 13ஆம் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நீங்க கண்டு கொள்ளலாம். அவங்களோட இன்னும் ஒரு 5 ராஜாக்கள் யுத்தம் பண்றாங்க. ஆனால் அந்த 4 ராஜாக்கள் என்ன செய்யறாங்களா, 5 ராஜாக்களை முறியடித்து அங்க இருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க எடுத்துக்கொண்டு போறாங்க என்றதை அங்க நாங்க வாசிக்கிறோம். ரைட், அதை நாங்க விவரமா பார்க்க அவசியம் இல்லை. இந்த இடத்துல எடுத்துக்கொண்டு போனதுக்கு பிற்பாடு ஆபிரகாம் கேள்விப்படுறார், தன்னோடு வந்த லோத்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார், அந்த ராஜாக்களால பிடிச்சு கொண்டு போயிருக்கிறான்னு சொல்லி கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுட்டு ஆபிரகாம் தன்னுடைய படை வீரர்களோடு, குறிப்பிட்ட சில எண்ணிக்கையுள்ள படை வீரர்களோடு சென்று அந்த வல்லமையுள்ள ராஜாக்களை, 4 ராஜாக்களையும் அவர்களுடைய படை வீரர்களையும் முறியடித்து அந்த ராஜாக்கள் மத்தியில வைத்திருந்த எல்லா பொருட்களையும் என்ன செய்யறாரு, லோத்து உட்பட அவருடைய உறவினர்கள் அதே போல அவங்க கொண்டு போன எல்லா பொருட்களையும் மீட்டு கொண்டு வாரார். வரும்பொழுதுதான் இந்த 14ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிக்கிறோம். பாருங்க 18ஆம் வசனத்துல, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து என்று சொல்லப்படுகிறது. அப்ப மெல்கிசேதேக்கு என்று சொல்லப்படுகின்ற ராஜா என்ன செய்யறாரு, அவர் சாலேமின் ராஜா என்று சொல்லப்படுது. அவர் என்ன செய்யறாரு, ஆபிரகாம் கிட்ட வந்து 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவனை ஆசீர்வதித்து அவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி மெல்கிசேதேக்கு முதலாவது இந்த பெயரை, கடவுளுக்குரிய அந்த எலியோன் என்ற உன்னதமான தேவன், உன்னதமான கர்த்தர், உன்னதமானவர் ரைட் என்ற அந்த பெயரை சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அதாவது இந்த உன்னதமான கர்த்தர் தான் ஆபிரகாமுக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றார். அதாவது எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரரான, எல்லாவற்றுக்கும் மேலான, ரைட், எல்லாவற்றையும் தன்னுடைய விருப்பத்தின்படி நடத்துகின்ற கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றார் என்ற விதமாக அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை நாங்க பார்க்கிறோம். ரைட், அடுத்த வசனத்துல அதை நாங்க தெளிவா பார்க்கலாம். 20ஆம் வசனம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு, ரைட், அப்ப அங்கேயும் பாவிக்கிறார், உன்னதமான தேவன் என்ன செய்திருக்கிறாரு, சத்துருக்களை ஆபிரகாமுடைய கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ரைட், அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லி அந்த வசனம் முடிகிறது. எனவே அன்பானவர்களே, மெல்கிசேதேக்கின் சம்பாஷணையின் மூலம் தேவன் தன்னுடைய நாமத்தை, உன்னதமானவர் என்ற நாமத்தை முதலாவது வேதாகமத்துல வெளிப்படுத்துகிறத நாங்க பார்க்கிறோம். அந்த உன்னதமான தேவன் வல்லமையான காரியங்களை, வெற்றியை என்ன செய்திருக்கிறார், ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கின்றார். ரைட், ஆபிரகாமுடைய அந்த சத்துருக்களை ஆபிரகாமுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று தேவனுடைய நாமம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறத நாங்க காண்றோம் அன்பானவர்களே. ரைட், அதுக்கப்புறம் அந்த பகுதியை நீங்க வாசித்து கொண்டு வரும் பொழுது சோதோமின் ராஜா, ரைட், என்று சொல்லப்படுகின்ற அந்த ராஜா என்ன செய்யறாரு, அப்ப சோதோம் நாடும் சோதோமின் ராஜாவினுடைய காரியங்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. அதையும் சேர்த்துதான் ஆபிரகாம் என்ன செய்யறார், மீட்டு கொண்டு திருப்பி கொண்டு வாரார். திருப்பி கொண்டு வரும் பொழுது அந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு எதிர்பட்டு என்ன சொல்றாரு, என்னுடைய ஜனங்களை எனக்கு தாரும், அதாவது நீ மீட்டு கொண்டு வந்த என்னுடைய ஜனங்களை எனக்கு தந்துருங்க,
ஆனா அங்க இருந்து நீங்க கொண்டு வந்த பொருட்களை நீங்க என்ன செய்யுங்க, நீர் எடுத்துக்கொள்ளும். ஆபிரகாம் சொல்றார், நீ அதை சொந்தமாக்கி கொள்ளும். அப்படி பார்ப்போம்னு சொன்னா ஆபிரகாம் இன்னும் பெரிய ஐஸ்வர்யவனாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த ராஜா சொல்றாரு, அவ்வளவு பொருட்களையும் நீர் எடுத்துக்கொள்ளும். நீர் தான் மீட்டு கொண்டு வந்தாய், என்னுடைய ஜனங்களை மட்டும் கொடுத்துட்டு நீ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றார். ஆபிரகாம் கொடுக்கிற பதில், அங்க நாங்க வாசிக்கிறோம், அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று அப்படின்னு ஆபிரகாம் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப ராஜா சொல்றாரு, எல்லா பொருட்களையும் நீ எடுத்துக்கொள். அப்ப அதெல்லாம் எடுத்துக்கொண்டா ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யவானாக மாற முடியும். ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, இல்ல, இது எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டு நீ என்ன சொல்லக்கூடாது, நீ என்ன சொல்லுவ, நீ இது எல்லாத்தையும் கொடுத்ததின் மூலம் ஆபிரகாம் பெரிய ஆள் ஆகிட்டான், ஐஸ்வர்யவனாக மாறிட்டான் என்று சொல்லாதபடிக்கு எனக்கு அதுல ஒண்ணும் வேணான்னு சொல்லி அவர் சொல்றார். அப்ப ஏன் ஆபிரகாம் அப்படி சொல்லணும்? அடுத்த வசனம் அதுக்கான பதில் சொல்லப்படுது. ஆபிரகாம் என்ன செய்றாரு, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அந்த கையை உயர்த்துகிறதான காரியம் தன்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட, தன்னை ஆசீர்வதிப்பேன், தன்னை வழிநடத்துவேன் என்று சொன்ன கர்த்தருக்கு நேராக கையை உயர்த்துகிற அந்த கையை உயர்த்துகிற காரியம் உடன்படிக்கை செய்து கொண்ட தேவன் அவர் என்பதை காண்பிக்கிறது. அதே நேரத்துல உன்னதமான கர்த்தர், நாங்க ஏற்கனவே பார்த்தோம், அவர் எல்லையற்றவர், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், அவரே ஆராதனைக்குரியவர். அவருக்கு நிகரான, அவருக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை. அப்ப அவருக்கு நேராக, அந்த கர்த்தருக்கு, அந்த உன்னதமான கர்த்தருக்கு நேராக என்னுடைய கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லும் பொழுது இவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கின்ற வெற்றி, நான் அனுபவிக்கின்ற ஐஸ்வர்யம், நான் அனுபவிக்கின்ற மேன்மைகள் எல்லாமே எனக்கு எங்க இருந்து வருது? அந்த உன்னதமான கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. எனவே அவர் என்ன சொல்றாரு சோதோமின் ராஜாவுக்கு, நீ என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று உன்னுடைய பொருட்களை கொடுத்துட்டு நீ சொல்லக்கூடாது, எனக்கு ஒண்ணும் வேணாம் உன்னுடையது, என்று சொல்லி ஆபிரகாம் என்ன செய்யறாரு, முழுமையான கனத்தையும் முழுமையான மேன்மையும் கௌரவத்தையும் என்ன செய்யறாரு, உன்னதமான கர்த்தர் என்று அவர் பாவிக்கின்ற அந்த வார்த்தைக்கு இணங்க, அதாவது எல்லாவற்றுக்கும் உரிய, எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரரான, எல்லாவற்றுக்கும் உரிமை பாராட்டக்கூடிய அந்த கர்த்தருக்கு அவருடைய கனத்தை, மகிமையை ஆபிரகாம் இங்க செலுத்துகிறத நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப அவர் உன்னதமானவராக இருக்கிறார்னு சொன்னா, அவரே மேன்மையானவராக இருக்கிறார்னு சொன்னா, அவருக்கே எல்லா மகிமையும், அவருக்கே எல்லா கனமும் உரித்தாகுது என்று சொல்லி ஆபிரகாம் வெளிப்படுத்துறத நாங்க பார்க்கிறோம். அப்ப இதுல தேவனுக்கே உரித்தாகன்னு சொல்லும் பொழுது, அவரே வானத்தையும் பூமியையும் உடையவராக இருக்கிற கர்த்தர் என்று சொல்லும் பொழுது, ஆபிரகாம் அந்த கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே உன்னதமான தேவன் என்று சொல்லும் பொழுது அதை சொல்லுகின்ற நபர் தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில, தாழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். நம்ம நாங்க பார்த்த மாதிரி அவருக்கு வெற்றியை கொடுத்த தேவனுக்கு தன்னுடைய முழுமையான மகிமையையும் கனத்தையும் அவரு செலுத்துறார். அப்ப நாங்க பார்த்தோம், ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில நடைபெறுகின்ற எல்லா செயல்பாட்டுக்கும் காரணம் தன்னை அழைத்தவர், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே யாவும் நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து அவருக்கு தன்னுடைய கனத்தை செலுத்துறார். அப்ப மெல்கிசேதேக்கு சொன்னதை போல, உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய கைகளில் கொடுத்த உன்னதமான கர்த்தர். ஆபிரகாம் என்ன சொல்றாரு, அந்த கர்த்தருக்கு நேராக என்னுடைய கைகளை ஏறெடுக்கிறேன், அவரே என்னுடைய எஜமான், அவரே பூமியில் இருக்க, நாங்க சங்கீதத்துல வாசிச்ச மாதிரி எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரரை போல என்னுடைய சொந்தக்காரரும் எனக்கு உரிமையாளரும்
அவர் என்பதை ஆபிரகாம் இங்க வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். ரைட் ரைட் அடுத்து நாங்க பார்க்க போறோம். இப்ப ஆபிரகாம் மூலம் ஆபிரகாம் தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல கடவுளுக்கு மகிமையை கொண்டு வந்தார் என்று நாங்க பார்த்தோம் இல்லையா? இன்னும் ஒரு இடத்துல நாங்க கவனிக்கிறோம் பாருங்க. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். ரைட்? ஆபிரகாம் என்ன சொல்றாரு? உன்னதமான தேவன் அவரை வெளிப்படுத்தி எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் என்று வெளிப்படுத்தி கடவுளுக்குரிய மகிமையை கொடுத்து தன்னை தாழ்த்துறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன நாங்க வாசிக்கிறோம்? ஒருத்தர் சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறுவேன். என்ன அர்த்தம்? உன்னதமான தேவன் இருக்கின்ற இடத்துக்கு நான் போவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். ரைட்? அந்த உன்னதமான கர்த்தருக்கு மேலாக என்னுடைய ஆளுகை இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். ரைட்? அதே மாதிரி அடுத்து வாசிக்கிற அந்த பகுதியில, வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். ரைட்? நான் ஆராதனைக்குரியவனாக இருப்பேன் என்று சொல்லி ஒருவர் சொல்றதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அடுத்த வசனம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே என்று சொல்லப்படுகிறது. யாரை பத்தி இது சொல்லப்படுற வசனங்கள்ல? ரைட்? சாத்தானை குறித்த கடவுளுடைய வசனம். ரைட்? சாத்தான் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் கடவுளுக்கு ஒப்பாவேன். முக்கியமா நாங்க கடவுள் கடைசி வசனத்துல வாசிக்கிற மாதிரி, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அப்ப அந்த எலியோன் என்று சொல்லப்படுகின்ற எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகின்ற கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தோ அல்லது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளோ அல்லது அவரே எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், அவரே எல்லாத்துக்கும் எஜமான், எனவே அந்த எஜமானுக்கு கீழே இருப்பதையோ விரும்பாத ஒரு மனதை இங்க பார்க்கிறோம். ஒரு விரும்பாத ஒரு காரியத்தை இங்க நாங்க பார்க்கிறோம். என்ன இப்ப இவருடைய விருப்பம் என்னது? அந்த எலியோனுக்கு நான் ஒப்பாவேன், சமமாவேன் என்று சொல்றார். அப்ப நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம், அந்த உன்னதமானவரை சமப்படுத்தும் படிக்க அவருக்கு சமனான ஒருவரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. எங்கேயும் நாங்க அப்படியான ஒரு நபரையும் ஒரு காரியத்தை தேடவோ முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இங்க முழுமையான பெருமையை இல்லையா, அந்த உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்ற பெருமையை நாங்க இங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. சரியா? உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அப்ப இப்படி சொல்லும் பொழுது அப்ப அங்க ஆபிரகாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே, 14ஆம் அதிகாரத்துல வானத்தையும் பூமியில் உள்ள யாவற்றையும் உடையவர் என்று சொல்லி ஆபிரகாம் கடவுளுக்கு தன்னுடைய அந்த உன்னதமானவருக்குரிய கனத்தை செலுத்தும் பொழுது 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், கடவுள் வந்து ஆபிரகாமோட பேசி சொல்றாரு, நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். ரைட்? அப்படியாக தேவனுக்குரிய மகிமை கனத்தை செலுத்தும் பொழுது கடவுள் ஆபிரகாமுக்கு வந்து சொல்றார், நான் உன்னுடைய பாதுகாப்பாக, ரைட், உன்னுடைய ஷீல்டு, உன்னுடைய கேடகமாக நான் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனால் இங்க தேவனுக்கு நான் ஒப்பாவேன் என்று சொல்லுகின்ற சாத்தானுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவனுக்கு ஒப்பாவேன், உன்னதமான தேவனுக்கு ஒப்பாவேன், அவருக்கு சமமாவேன், அவருக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், அவருக்கு மேலாக என்னுடைய ஆளுகை இருக்கும், நான் தான் ராஜா என்று செயல்படும் பொழுது என்ன நடக்குதாங்க? தள்ளுண்டு போவாய் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல இந்த வசனங்களை நாங்க வாசிக்கிறோம், 13ல இருந்து 15ஆம் வசனம் வரை. அப்ப முதல்ல பார்த்த சம்பவத்தையும் இந்த காரியத்தையும் பார்க்கும் பொழுது ரெண்டு அந்தம் இல்லையா? இங்க
பெருமைப்பட்டு தேவனுக்கு தன்னை சமமாக்கி எல் எலியோனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவேன், அவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி எல் எலியோனால தள்ளப்படுகின்ற காரியத்தை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே இன்றைய நாளிலும் கூட நாங்க எங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? கடவுளை விட, அந்த உன்னதமான கர்த்தரை விட உயர்ந்தவர் ஒருவரும் இல்லை. ரைட்? அவரை விட தன்னை உயர்ந்தவராக காண்பிக்கக்கூடிய வல்லமை உடையவர் ஒருவரும் இல்லை என்பதை நாங்க பார்த்தோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆளுகை செய்யும்படி நாங்க அந்த எல் எலியோன், அந்த உன்னதமானவருக்கு இடம் கொடுக்கிறோமா? நாங்க யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ராஜாவாக, நமக்கு பொஸ்ஸாக இருக்கிறது யாரு? நம்முடைய வாழ்க்கை என்கின்ற சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிறது யாரு என்பதை நாங்க சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அப்ப நிறைய இடங்கள்ல நாங்க கவனிக்கணும், கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கைய ஆளுகை செய்யும்படி அனுமதி கொடுக்காத காரியங்கள் அநேக நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ரைட்? அதாவது இப்ப கிறிஸ்தவர்களாக நாங்க என்ன சொல்லுவோம், நிறைய இடங்கள்ல கடவுளுக்கு எங்களுடைய மகிமையை செலுத்துவோம், கடவுளுக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பான ஊழியங்களை நம்ம செய்வோம், கடவுளை பற்றி பேசுவோம், பக்திவான்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை, இப்ப பாருங்க, பணத்தை அர்ப்பணிக்கிறோம், நேரத்தை அர்ப்பணிக்கிறோம், ஊழிய காரியங்கள் சொல்லி எங்களுடைய பிரயாசங்களை நாங்க அர்ப்பணிப்போம். ஆனால் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் நாங்க என்ன செய்வோம், அந்த காரியத்தை நாங்க ஆளுகை செய்கிறவர்களாக நாங்க இருப்போம். அதாவது அந்த காரியத்தை மாத்திரம் ஆளுகை செய்யும்படி கடவுளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் இல்லையா? அப்ப தனிப்பட்ட ரீதியில நாங்க எங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது என்ன காரியம் என்பதை நாங்க கண்டு கொள்ளலாம் இல்லையா? அது எங்களுடைய ரகசிய பாவங்களாக இருக்கலாம் இல்லையா? நாங்க அதிகம் விரும்புகின்ற, நாங்கள் அதிகம் இச்சிக்கின்ற, ரைட், நாங்க அதிகமாக எதிர்பார்த்து இருந்த காரியமாக இருக்கலாம் இல்லையா? அந்த காரியத்தை மாத்திரம் நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க அதிகம் விரும்புறதுனால, நாங்க அதிகம் இச்சிக்கிறதுனால, எங்களுடைய ஆசையை நிறைவேற்றுகின்றதை போல அந்த காரியம் இருப்பதுனால நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதுக்கு மட்டும் நாங்க கடவுளை ஆளுகை செய்ய இடம் கொடுக்க மாட்டோம். ரைட்? அதுக்கு மட்டும் நாங்களாகவே ராஜாவாக இருப்போம். எனவே நாங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும், எங்களுடைய வாழ்க்கையின் சிங்காசனத்துல ராஜாவாக இருந்து எங்களுடைய சித்தத்தை, எங்களுடைய விருப்பங்களை, எங்களுடைய செயல்களை, எங்களுடைய பேச்சுக்களை வழி நடத்துகின்றவர் யார்? ரைட்? அப்ப அங்க சாத்தான் எப்படியாப்பட்டவர் இருந்தாரு? தேவன் என்னை வழிநடத்த தேவையில்லை. ரைட்? அவருக்கு சமமாக இல்ல, அவருக்கு மேலாக நான் என்னுடைய சிங்காசனத்தை போடுறேன். அங்கிருந்து நான் எல்லாத்தையும், கடவுளையும் சேர்த்து நான் எல்லாத்தையும் ஆளுகை பண்றேன் என்ற மாதிரி. சில இடங்களில் நாங்களும் அப்படித்தான். ரைட்? கடவுளுக்கு மேலாக அல்லது கடவுளுக்கு சமமாக எங்களுடைய சிங்காசனத்தை போட்டு, ஆண்டவரே இப்படி இப்படி செய்யுங்க, இந்தந்த காரியங்களை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அனுமதி தார செய்யறதுக்கு சில விஷயங்களை நானே என்ன செய்யறேன், ஹேண்டில் பண்ணிக்கொள்றேன், சில விஷயங்களை நானே கட்டுப்படுத்திக் கொள்றேன், நானே வழிநடத்திக் கொள்றேன் என்ற விதமாக ராஜாவுக்கு சமமாகின்ற ஒரு காரியமாக நாங்க செயல்பட கூடும் அன்பானவர்களே. எனவே நாங்க கவனிக்கிறோம், கடவுளுக்கு சமமான, கடவுளை விட உயர்ந்த ஒன்றும் இல்லை, ஒரு காரியம் இல்லை. அப்படி நாங்க எங்களை உயர்த்துவோம் என்று சொன்னால், அப்படியான காரியங்களுக்கு நாங்க கடவுளோடு சமமாகுவதற்கு, அவருடைய ஆளுகைக்குள்ள நாங்க எங்களுடைய விருப்பத்தை செலுத்தி எங்களுடைய ஆளுகையை செலுத்துவோம் என்று சொன்னால், செய்வோம் என்று சொன்னால், அது எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்காது என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? இப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டு லூக்கா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த வசனம், அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னார். அப்ப அங்க பிசாசினாலே, சாத்தானினாலே பீடிக்கப்பட்ட, அதாவது சாத்தான் நேரடியாக கடவுளோடு, இயேசு கிறிஸ்துவோடு பேசுகின்ற ஒரு காரியம். அப்ப அங்க என்ன சொல்றான் சாத்தான்? உன்னதமான தேவனுடைய குமாரனே. ரைட்? அப்ப தன்னிடத்துல வந்திருக்கின்ற
கிறிஸ்து இயேசுவானவர், அந்த இரட்சகர், அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், அந்த உன்னத இடங்களில் இருந்து இங்கு இறங்கி வந்திருக்கிறார் போன்ற சத்தியங்களை அறிந்து வைத்திருக்கிறார் இல்லையா? அறிந்து வைத்திருந்தாலும் என்ன செய்யல அவர்? அந்த உன்னதமான தேவனுக்கு கீழ்ப்படியும்படி தன்னை விட்டு கொடுக்காதவனாக சாத்தான் காணப்படுறார். அவதான் கேட்கிறான், எனக்கும் உமக்கும் என்ன, ரைட்? என்னோட டீலிங் என்ன டீல் பண்ண இருக்கு உங்களுக்கு இப்ப, ரைட்? இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம், அதுக்கு இன்னும் காலம் இருக்கு, இப்பவே வந்துட்டீங்களா, ரைட் என்று சொல்லி கடவுளுடைய ஆளுகையை விரும்பாத ஒரு தன்மை இருக்கு. அப்ப கடவுள் யார் என்று அறிந்தும் அவருடைய ஆளுகையை விரும்பாத தன்மை. சரியா? அப்ப நானும் நீங்களும் அன்பாளர்களே சில நேரங்கள்ல கடவுளை குறித்து முழுமையா அறியாம சில நேரங்கள்ல என்ன செய்ய பார்ப்போம்? அவருக்கு கொஞ்சம் ஆளுகை, சில விஷயங்களை மட்டும் விட்டு கொடுத்துட்டு நாங்க இடம் கொடுக்கிறது, ராஜா நீங்க இந்தந்த காரியங்களை ஆளுகை செய்யுங்க இடம் கொடுத்துட்டு நாங்க பல காரியங்களை செய்வோம். அதே நேரத்துல முழுமையாக கடவுள் யார் என்று சில நேரங்கள் அறிந்தும், அவர் எப்படியானவர், எப்படியான ராஜா, எப்படியான அதிகாரம் உள்ளவர், எப்படியான உன்னதமான கர்த்தர் என்பதை அறிந்து இருந்தும் நாங்க என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? எங்களை அவருக்கு கீழ்ப்படிய அல்லது எங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்க நாங்க மறுக்கிறோம். கிறிஸ்து யார், அவர் எப்படியானவர், அவர் எப்படி என்னை ரட்சித்தார், என்னை ரட்சிக்கும்படி அவர் என்னென்ன காரியங்களை செய்தார், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய உன்னதமான காரியங்கள் என்ன என்பது எல்லாவற்றையும் அறிந்து இருந்தும் அவருக்கு கீழ்ப்படியாத ஒரு தன்மை. இது ஒரு பயங்கரமான நிலைமை. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு பயங்கரமான நிலைமை. கடவுளை அறிந்தும் அவருக்கு தங்களை ஒப்புக்கொடாத நிலைமை. அது முழுமையா அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாத, ராஜா என்று அறிந்தும் அவரை புறக்கணிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? இது விளங்கிக் கொள்றதுக்கான ஒரு நல்ல பகுதி தான் தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நாங்க பார்க்கிறோம் நேபுகாத் நேச்சருடைய வாழ்க்கை. அதுக்கு முதல் நாங்க வாசிக்கிறோம், யாக்கோபுல பெருமை உள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார். ரைட்? கடவுளுடைய ஆளுகைக்கு தங்களை இடம் கொடுக்காதபடிக்கு இருக்கிற பெருமை உள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லப்படுது. அப்ப இங்க நாங்க நேபுகாத் நேச்சருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, நேபுகாத் நேச்சரும் ரைட் தானியேல் புத்தகத்துல அந்த உன்னதமான எல் எலியோன் என்று சொல்லப்படுகின்ற அந்த உன்னதமான கர்த்தரை சந்திக்கிறார். அவர் யார் என்பதை அறிந்து கொள்றார். ரைட்? அறிந்து கொண்டும் இவர் என்ன செய்யறாரு? அறிந்து கொண்டு தானியேல் மூலம் எச்சரிக்கப்பட்டும் அவரு அதை கணக்கெடுக்காதவராக தான் இருக்கிறார். நேபுகாத் நேச்சர் என்ன செய்யறாரு? தனக்கு ஒரு சிலையை உருவாக்கி அதை மக்களை நமஸ்கரிக்க சொல்றாரு. ரைட்? அதே நேரத்துல நாங்க வாசிக்கிற இந்த பகுதிகளில் வாசிக்கிறோம் என்னது, 4ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல இருந்து பாபிலோன் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய அந்த வல்லமையான மிகவும் அற்புதமான ஆச்சரியமான அந்த நாட்டுல அந்த சிங்காசனத்துல அவர் இருக்கிறாரு. அப்ப ஒரு நாள் அந்த அரண்மனையில அவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது, அந்த அரண்மனையின் காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பெருமை அவருக்குள்ள உண்டாகும். ஒரு பெரிய இருமாப்பு, ஒரு பெரிய கர்வம் அவருக்குள்ள உண்டாகும். ரைட்? உண்டாகும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? ரைட்? இது எனக்காக கட்டப்பட்ட என்னுடைய வல்லமையை, என்னுடைய கனத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு பெரிய ராஜ்யம் என்ற விதமாக அவர் பேசுறார். ரைட்? தன்னுடைய இருதயத்துல இருமாப்பு பெருமை கொள்றார். அந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவருடைய வசனம், ரைட், ஆண்டவருடைய எதிர்ப்பு அவருக்கு வருது. என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, மனுஷன் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ராஜ்யம் கர்த்தர் ரைட் என்ன செய்யறாரா? தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கின்றார். ரைட்? உலக ராஜ்யத்துல எப்படியாப்பட்ட பிரபுக்களாக இருந்தாலும், பெரிய பெரிய வல்லரசு நாடுகளாக நாட்டை ஆளுகை செய்கின்ற அதிபதிகளாக இருந்தாலும், வேதம் சொல்லுகிற உண்மை, தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கின்றார். எனவே நேபுகாத்நேச்சருக்கு கடவுள் சொல்ற காரியம் என்ன?
உன்னதமானவருக்கு சமமானவன் ஒருவனும் இல்லை. ரைட்? அதே நேரத்துல அவருடைய சித்தத்தின்படியே நீ இந்த ஆளுகையை பெற்றிருக்கிறாய், ரைட், என்பதை நீ புரிந்து கொள்ளணும். ரைட்? அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால என்ன செய்யப்படுவாய்? நீ தள்ளப்படுவாய். அங்க சாத்தானுக்கு ஏசாயா புத்தகத்துல வாசிச்சோம், எப்படி தள்ளுண்டு போவாய் என்று சொல்லப்படுதோ, தேவனுக்கு சமமாக சிங்காசனத்தை போடுவேன் என்று சொன்னவனுக்கு அதே மாதிரி ஒரு காரியம் தான் இங்க சொல்லப்படுகிறது, தள்ளப்படுவாய். ரைட்? தள்ளப்பட்டு என்ன நடக்குது பாருங்க, அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனை நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அப்ப ஆண்டவர் உன்னதமான எல் எலியோன் என்கின்ற கர்த்தர், அவரை விட அவருக்கு சமமான அவருடைய ஆளுகைக்கு மேலான ஒருவனும் இல்லை, அவருடைய சித்தத்தை மீறி செயல்படக்கூடிய ஒருவனும் இல்லை என்பதை காண்பிக்கும்படி இங்க இப்படியான ஒரு தண்டனை, ஒரு சிக்ஷை இங்க நேபுகாத்நேச்சருக்குள்ள வருது. மிருகத்தோட மிருகமா அநேக காலங்கள் அவர் மிருகம் போல வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பெருமையின் விளைவு அன்பானவர்களே. எனவே பிரச்சனை இல்லை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிங்காசனத்தை போட்டு அமர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்திடலாம். கடவுளை அறிந்தும் அறியாதது போல கடவுளுடைய ஆளுகையை புறக்கணித்து வாழலாம். ஆனால் அது ஒரு ஆபத்தான நிலைமையை உண்டாக்கும் என்பதை திருஷ்டாந்தமாக, ஒரு உதாரணமாக இந்த சம்பவம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது என்பதை நாங்கள் காண்றோம் அன்பானவர்களே. எனவே கடவுளுடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம் என்பதை நாங்க கவனிக்கிறோம். இப்ப பணியில நனைஞ்சி இவர் மிருகங்களை போல வாழ்ற சந்தர்ப்பத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ரைட்? அந்த நாட்கள் அப்படியே கடந்து போகுது. ஆண்டவர் அவனுக்காக நியமித்து மிருகம் போல வாழ வேண்டிய அந்த நாட்கள் கடந்து போகிறது. கடந்து போறதுக்கு பிற்பாடு வசனங்களை வாசிக்கிறோம். ரைட்? அதாவது தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனத்திலிருந்து இதை வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது நான், ரைட், அதாவது என் கண்களை நான் வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி திரும்பி வந்தது. ரைட்? அவர் தெளிவடைகிறாரு. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, ரைட்? இப்ப நேபுகாத்நேச்சர் கண்டு கொண்டார், யாரும் உன்னதமானவர்கள் அல்ல, யாரும் அந்த தேவனுக்கு சமமானவர்கள் அல்ல, யாரும் எந்த வல்லமையும், ரைட், அந்த எல் எலியோன் என்கின்ற கர்த்தருக்கு ஒப்பானது அல்ல என்பதை விளங்கி கொண்டுட்டார். இப்ப அவர் என்ன சொல்றாரு? அவர் அந்த தேவனை ஸ்தோத்தரிக்கின்றார். அப்ப தன்னுடைய பெருமையை பாடுறதில்லை இனி அவருடைய வேலை. தன்னுடைய வல்லமை, தன்னுடைய மேன்மை, தன்னுடைய ராஜரீகம், தன்னுடைய சிங்காசனம், தன்னுடைய நாடு, அதில் இருக்கின்ற மேன்மைகள், கௌரவங்கள், அவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது இல்ல இனி இங்க நேபுகாத்நேச்சருடைய வேலை. இப்ப அவர் தெரிஞ்சு கொண்டாரு, கர்த்தர் அந்த உன்னதமானவருக்குள்ளே எல்லாமே நடக்குது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அவருக்கு சித்தமானவனுக்கு அவர் ஆளுகையை கொடுக்கிறார்னு சொல்லி. இதை புரிஞ்சு கொண்டவர் இப்ப என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு தன்னுடைய ஸ்தோத்திரத்தை செலுத்துறார். ரைட்? இதுதான் ஆபிரகாமும் செய்தார். ஆரம்பத்திலேயே தன்னுடைய கைகளை அந்த தன்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட தேவனை நோக்கி ஏறெடுத்தார். ரைட்? இப்ப கர்த்தரை, உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்ன சொல்றாரு? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ரைட்? அந்த எல் எலியோன் என்கின்ற அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி அவர் சொல்றாரு, அவருடைய ஆளுகை தான் நித்தியமான ஆளுகை. அந்த ஆளுகைக்கு இணையான ஆளுகை, ராஜரீகம், சிங்காசனம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவரை புகழ்றார். ரைட்? அடுத்து பாருங்க, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். ரைட்? அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அப்ப நேபுகாத்நேச்சர் இந்த வசனங்கள் மூலம் நாங்க என்ன காண்றோம்?
தேவன் எவ்வளவு உன்னதமானவர், ரைட்? அவருக்கு நிகரானவர், சமமானவர், அவருக்கு பக்கத்துல சிங்காசனத்தை போடக்கூடியவர் ஒருவரும் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறத நாங்க பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் அவரு தம்முடைய விருப்பத்தின்படி நடத்துகின்ற அதிகாரம் உள்ள கர்த்தராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். அடுத்து கடைசி வசனம், ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். யாரெல்லாம் அவருக்குரிய உன்னத தன்மையை உணர்ந்து, கடவுளுக்குரிய அந்த உன்னத காரியங்களை உணர்ந்து அவருடைய ஆளுகைக்குள்ள தன்னை தாழ்த்தாமல் இருக்கிறோமோ அவர்கள் அனைவரும் தாழ்த்தப்படுவார்கள் என்பதை நேபுகாத்நேச்சார் புத்தி தெளிந்த பொழுது இவைகளை சொல்லுகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? எனவே கடவுள் எப்படியாப்பட்டவர்? சரி, அந்த உன்னதமான கர்த்தர். ரைட்? அப்ப இவ்வளவு சம்பவம், 3 சம்பவங்களை நாங்க பார்த்தோம். இந்த 3 சம்பவங்களின் மூலம் உன்னதமான எல் எலியோன் என்கின்ற கர்த்தருடைய குணாதிசயம் எப்படியாப்பட்டதுன்னு சொன்னா இந்த வசனத்தை நாங்க வாசிக்கிறோம். அதாவது ஏசாயா 57:15 யாராவது ஒரு வாசிக்க முடியுமா இந்த வசனத்தை? தயவு செய்து. ஸ்கிரீன்ல இருக்கு. ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். என்ன நாங்க பார்க்கிறோம்? எல் எலியோன் என்று சொல்லப்படுகின்ற அந்த உன்னதமான கர்த்தர், அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் என்னவென்று சொன்னால், ரைட்? பாருங்க, நாங்க வாசித்தோம், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ரைட்? அவரு தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய அந்த ராஜரீகத்தையும் அவருடைய உன்னத தன்மையையும், ரைட், அவருடைய எல்லையற்ற, ரைட், அவருடைய அந்த வல்லமைகளை உணர்ந்து அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவர்களிடத்துல என்ன செய்யறாரா? வாசம் பண்ணுகின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார். அப்ப சாத்தான் நொறுங்குண்டு பணிந்துண்ட ஆவியோடு உன்னதமான கர்த்தரிடத்துல வரல. அதே போல பாபிலோன் ராஜா ஆரம்பத்துல நொறுங்குண்டு பணிந்த ஆவியோடு தேவனை நோக்கி பார்க்கல, இல்லையா? ஆகவே தேவன் அவர்களுக்கு ஒரு சிக்ஷையை கொடுக்கிறத நாங்க பார்க்கணும். தள்ளுண்டு போனார்கள் சொல்லி ஆரம்பத்துல நாங்க வாசிச்சோம், இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் நொறுங்குண்டு பணிந்துள்ள ஆவியில் உள்ளவர்களிடத்துல வாசம் பண்ண விரும்புகின்ற கர்த்தர். அவர்தான் எல் எலியோன், உன்னதமான கர்த்தர், ரைட், என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அடுத்த வசனம் மீகா 6:8 வாசிக்கிறோம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மீகா 6:8 அங்கேயும் கர்த்தர் என்னத்தை எதிர்பார்க்கிறாராம்? உன்னதமான கர்த்தர், ரைட், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது. யாக்கோபு 4:6 மிகுதியான வசனத்தை வாசிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், முதல் வாசிச்சோம். இப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று மிகுதியான வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. எனவே உன்னதமான கர்த்தருக்கு முன்பாக, ரைட், அவருடைய வல்லமைக்கு முன்பாக, அவருடைய ராஜரீகத்துக்கு முன்பாக, அவருடைய சித்தத்துக்கு முன்பாக நாங்கள் வரும் பொழுது நாங்கள் எந்த விதத்திலுமே தகுதியற்றவர்கள். அவரே தன்னுடைய விருப்பத்தின்படி வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் ஆண்டு நடத்துகின்ற கர்த்தர், அவரே ராஜரீகம் பண்ணுகின்ற உன்னத தேவன், அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்பதை உணர்ந்து, அவருக்கு முன்பாக நம்முடைய தகுதியற்ற நிலைமைகளை உணர்ந்து அவரிடத்துல வரும் பொழுது
அவர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எங்கள் மத்தியில எங்களோடு வாசம் பண்ணுகின்ற கர்த்தராக இருக்கிறார். எனவே அன்பானவர்களே, இறுதிக்குள்ள நாங்க வாரோம். அந்த உன்னதமான கர்த்தரை குறித்து புதிய ஏற்பாட்டுல பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நாங்க வாசிக்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இப்ப கிறிஸ்து இயேசு பிறக்கிற சந்தர்ப்பத்துல கொடுக்கப்பட்ட அவரை குறித்த அறிமுகம் என்ன? அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். நாங்க முதல்ல என்ன வாசிச்சோம்? இங்க அந்த உன்னதமான கர்த்தர் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல என்ன செய்வாராம்? வாசம் பண்ணுவார். இப்ப அவர்கள் மத்தியில வாசம் பண்ணும்படி, மக்கள் மத்தியில வாசம் பண்ணும்படி யார் வந்திருக்கிறார்? அந்த உன்னதமானவருடைய குமாரன். அவரு பாருங்க, அடுத்த வசனம் லூக்கா 2:14 வாசிக்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கிறிஸ்து இயேசு அந்த உன்னதமான கர்த்தர் பிறந்ததுக்கு பிற்பாடு என்ன செய்யறாங்க? தூதர்கள் மகா சேனைகளாக சேர்ந்து தேவனை துதிக்கிறாங்க. உன்னதத்துல இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம் என்று சொல்லி மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி துதிக்கிறாங்க அன்பானவர்களே. அப்ப அந்த உன்னதமான கர்த்தர் கிறிஸ்து இயேசு என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ரைட்? யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த பகுதி அப்படியே வாசித்துக் கொண்டு வரும் பொழுது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப உன்னதமான கர்த்தர் மரியாளின் மூலம் மாம்சமாக பூமியில வந்து பிறக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம், அதே போல 2ஆம் அதிகாரத்துல. அந்த உன்னதமான கர்த்தர் யாரு என்று நாங்க பார்க்கும் பொழுது, அவர் உன்னதத்துல வாசம் செய்த கர்த்தர். அவர் தேவனிடத்தில் இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார். ரைட்? அப்ப எப்படியாப்பட்ட உன்னதமானவர்? அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ரைட்? சிருஷ்டிகர்த்தர் அவர். ரைட்? அப்ப இன்னும் ஒருவர் சிருஷ்டிகர்த்தராக அங்கே அவருக்கு இணையாக யாருமே அங்க இல்லை. அவர் உன்னதமானவர். அவர் உன்னதமான விதமாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ரைட்? உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சரியா? அப்ப அவருக்கு இணையான அந்த சிருஷ்டிப்புக்கு உதவி செய்யக்கூடிய அல்லது அங்க பக்கத்துல உட்கார்ந்து ஆலோசனை சொல்லி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒருவரும் இல்லை. அவர் உன்னதமான உயர்ந்த கர்த்தர். எல்லாமே அவருக்காக, அவராலே உண்டாகி அவருக்காக இருக்கிறது என்று சொல்லி வேதம் கிறிஸ்து இயேசுவை பற்றி தெளிவாக எங்களுக்கு சொல்லி தருகிறது. ரைட்? ரைட்? அப்ப அந்த வார்த்தை தான், ரைட், அந்த உன்னதமான கர்த்தர் தான் யோவான்ல வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. சரியா? அந்த உன்னதத்தில இருந்த கர்த்தர் அந்த சிங்காசனத்துல அமர்ந்து ஈடு இணையற்றவராக எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கின்ற தேவன் என்ன செய்தாராம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப ஆரம்பத்துல பார்த்தோம், எல் எலியோன் என்கின்ற கர்த்தர் எப்படியாப்பட்ட ஆண்டவர்? எதை விரும்புகின்ற கர்த்தர்? நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயம் உள்ளவர்களோடு வாசம் பண்ண விரும்புகின்ற கர்த்தர். ரைட்? இங்க நாங்க வாசிக்கிறோம், அந்த கர்த்தர் என்ன செய்தாரா? நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ரைட் என்பதை எங்களுக்கு காண்பிக்கிறது. கிறிஸ்து எல் எலியோனாக நம் மத்தியில வாசம் செய்ய வந்ததை இந்த பகுதி எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது அன்பானவர்களே. ரைட்? இப்ப பாருங்க, பார்க்கிறோம் பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல 5 முதல் 11 வசனங்கள் இப்படியாக எங்களுக்கு சொல்லி தருகிறது. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மாம்சமாக எங்கள் மத்தியிலே வாசம் செய்யும்படி வந்த அந்த கர்த்தர்
என்ன சொல்லப்படுது அவரை பத்தி? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் என்ன செய்யலையா? எண்ணவில்லை. கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ரைட்டா? அப்ப அந்த உன்னதமான கர்த்தர், ரைட், மக்கள் மத்தியிலே வாசம் செய்யும்படி வந்த ஆண்டவர், அவரும் எப்படியாப்பட்டவரா இருந்தாரா? தன்னை தாழ்த்தினவராக இருந்தார். தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்யும்படி முழுமையாக, ரைட், அவர் தன்னுடைய மகிமையை, கனத்தை அவருக்கு செலுத்தி தன்னை தாழ்த்தினவராக, தன்னுடைய செயல்களை இந்த பூமியில தன்னுடைய காரியங்களை செய்து முடிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தவராக, தேவனுடைய முழுமையான ஆளுகைக்குள்ள, ரைட், தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். ஆகவேதான் கெத்செமனே தோட்டத்துல நாங்க வாசிக்கிறோம், ஆண்டவரே, அவர் எப்படி ஜெபித்தாரு? உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ரைட்? கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை எதிர்பார்த்தவராக அவர் ஜெபிக்கிறது நாங்க பார்க்கிறோம். அப்ப உன்னதமானவருக்கு எல்லா விதத்திலும் கனத்தையும் மகிமையும் செலுத்தி செயல்பட்டதை, ரைட், கிறிஸ்து இயேசுக்குள்ள நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்டா? இப்ப அப்படி தன்னை தாழ்த்தின கர்த்தருக்கு என்ன நடந்துச்சு? ரைட்? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்தாரா? தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ரைட்? இது ஒரு உன்னதமான நாமம், கிறிஸ்து இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட நாமம். ரைட்? ஈடு இணையற்ற, எதிலையும் சம்பந்தப்படுத்த முடியாத, ஒப்பிட முடியாத நாமம் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? சங்கீதம் 78:35 சொல்லுது, தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ரைட்டா? கடவுள் யாராம்? தங்களுடைய கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தான் எங்களுடைய மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தாங்கன்னு சொல்லி சங்கீதத்துல வாசிக்கிறோம். ரைட்? மத்தேயு 1:21 வாசிக்கிறோம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரைட்? பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிற சங்கீதத்துல உன்னதமான தேவன் நம்முடைய மீட்பர் என்று சொன்னாங்களாம். புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், அந்த உன்னதமான மீட்பர் கிறிஸ்து இயேசு. இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர்களை அவருடைய பாவங்களை அவர்கள் நீக்கி ரட்சிப்பார் அவர் என்று சொல்லி சொல்றதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே எலியோன் என்கின்ற அந்த உன்னதமான கர்த்தர், எங்களுடைய இரட்சகர், எங்கள் மத்தியில வாழும்படி வந்த கர்த்தர், எங்களுக்காக உலகத்துல மரித்து உயிர்த்தெழுந்து உன்னதமானவராக மீண்டும் தேவனுடைய வலது பார்சத்துல உயர்த்தப்பட்டவராக அவர் இருக்கின்றார். அவருக்குள்ள எல்லா காரியங்களும் அசைகிறது, அவருக்குள்ள எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. விசுவாசிகளாகிய எங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எங்களுக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றார். ரைட்? எங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினவராக இருக்கிறார். அவருடைய கரங்களிலே நாங்கள் இருக்கிறோம். ஆகவேதான் யோவான்ல சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு, என்னுடைய கரங்களில் இருந்து ஒருவரும் உங்களை என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. அப்ப அந்த உன்னதமான கர்த்தர், அந்த எலியோன் என்று சொல்லப்படுகின்ற கர்த்தர், நம்முடைய கிறிஸ்து இயேசு இரட்சகராக நம்மோடு வாழுகின்ற, நமக்காக ஜீவிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாங்க கற்றுக்கொள்கின்றோம். நல்லது. கற்றுக்கொண்ட சிறிய காரியத்திலிருந்து நாங்க பகிர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு அநேகரை காணல, நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் நீங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் எங்களோடு. கரண்ட் வந்துருச்சு.